சந்தோஷமா இருக்குது இப்போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல கேக் வெட்டி சரம் வச்சு செலிப்ரேஷன் தான். சிஎஸ்கே மும்பைக்கு அடுத்து பேக் டு பேக் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு ரெக்கார்டு ப்ரோ? எதுவுமே கண்டினியூவா 2 கப் அடிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு கப்பு தான். 2வது கப் அடிக்க 15 வருஷம் ஆகும். நானுங்க கண்டினியூவா 2 வருஷம் 2 கப் வச்சிருக்கோம். இது ஐபிஎல் ஃபைனல் மாதிரி இல்ல, ஒரே ஒன் சைடாவே பண்ணாதே. ஒன் சைடா தான் போன மாதிரி இருந்தது. நான் ஆர்சிபி டாஸ் வின் பண்ணது ரொம்ப நல்லா சேசிங் தான் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். ஆனா ஜிடி இவ்வளவு கேவலமா விளையாடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா போன மேட்ச் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் கூட நல்லா விளையாடி ஜெயிச்சு ஃபைனல் வந்தாங்க. வேற ஏதாவது ஒரு டீம் வந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் நினைக்கிறீங்க? ராஜஸ்தான் வந்திருந்தா நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். அடுத்து விராட் கோலி இப்போ ப்ரோ அது கொஞ்சம் வருத்தமா தான் ப்ரோ இருக்கு. ஆனா ஆகக்கூடாதான் பாக்குறோம். இன்னும் பாக்கல. ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறாரு. அவர் ஆகக்கூடாதுன்னு மேல சாமியை வேண்டிக்கிறேன். ஆர்சிபி எங்கர்ஸ் கூப்பிட்டு வருவாங்க நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்களோ அதான் ப்ரோ. நம்ம பேசும்போது சிஎஸ்கே பிளேயர் வந்து இந்த 1 ஸ்டார் காட்டுறது 2 ஸ்டார் நாங்களா அப்படிலாம் பண்ண மாட்டோம். சிஎஸ்கே தான் டாப் சி பிளேயர் ப்ரோ. டீம் நல்லா இருக்கு ப்ரோ. பரவாயில்ல. நம்ம ஒரு பிளேயர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாருக்கும் மாத்தி கொடுக்கும். பாத்தீங்கன்னா ஆர்சிபி தான் இருக்கிற பிளேயரை வச்சு அதிகமா பிளேயரை யூஸ் பண்ணாம கரெக்டா அந்த ஸ்குவாட்லயே அதே ஸ்குவாடை வச்சு மெயின்டைன் பண்ணி வந்தாங்க. அதிகமா பிளேயரை யூஸ் பண்ணல. 2வது கப் வந்துச்சு ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க தலைவர் விராட் கோலி சொன்ன மாதிரி சூப்பரா ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அது ஏத்துக்கப்படாது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு. அது இல்லைன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவர் அடுத்த மேட்ச் கண்டிப்பா ஆடினா நல்லா இருக்கும். இல்ல பட்டிதர் நல்ல கேப்டன்ஷிப் இருக்கு. அவர் பார்த்து டீம். ஆனா விராட் கோலி இருக்கணும் கண்டிப்பா. விராட் கோலி இருந்தா எங்க ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா இனிமே ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த பொம்பளை கப்பு லேடிஸ் செருப்பு இந்த மாதிரி பேச்சே வரக்கூடாது. ஏன்னா நாங்க 2வது கப் வாங்கிட்டோம். இனிமே கப்பு ஆர்சிபிக்கு மட்டும்தான். 18 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம் தெரிஞ்சுக்கோங்க நல்லா. 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 18 வருஷம் தொடர்ந்து 2வது கப் அடிக்கிறோம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு. இனிமே கப்பு எங்களுக்கு மட்டும்தான். அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கப்பை ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இனிமே கப்பை எங்களுக்கு யாரும் வாங்க முடியாது. ஆர்சிபி கம்பேக். தேங்க்யூ ப்ரோ. அவங்க பைத்தியம் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நாங்க ஜெயிச்சது அவங்களுக்கு பிடிக்கல நிறைய ஃபேன்ஸுக்கு. ஆனா சிஎஸ்கே டீமே தப்ப சொல்றாங்க. அவங்க ஃபேன்ஸ் பைத்தியக்கார ஃபேன்ஸ் தான் கத்தின்னு இருக்கிறாங்க. அது அவங்க கத்தின்னு போட்டோம். அவங்க மென்டல் டைம் வந்துச்சு. இதே டீம் இருந்தா இனிமே எங்களுக்கு தான் கப்பு எப்பவுமே. இல்ல கம்பேக் குத்துருவாரு அவரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விராட் கோலி வந்து இதான் கடைசி மேட்ச் மாதிரி சொல்லிருக்காங்க. அப்படிலாம் இல்ல ப்ரோ. அவர் 8 வருஷமா 500 தான். எல்லா சீசன் அடிப்பாரு 500. ஒரு கப் கூட அடிக்க மாட்டாங்க. பேக் டு பேக் அடிச்சீங்க. எப்படி பாக்குறீங்க? நாங்க பேக் டு பேக் சாம்பியன்ஸ். ரஜத் படிடா கேப்டன்சில ஜெயிச்சிட்டோம். ரஜத் படிடா தான் மெயின் ரீசனே. அடுத்த ரீசன் மேட்ச் வந்து ரொம்ப அருமையா போச்சு ப்ரோ. கிங் கோலி வந்து பேர் வந்து பதிச்சிட்டாரு. ஜேசிங் மாஸ்டர் என்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா 100% ஃபில் பண்ணிட்டாரு ப்ரோ. ஏன்னா 2010ல பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வந்து பார்த்துருப்பீங்க. 2010, 11 அதுக்கப்புறம் பாம்பே 2019, 20 அது கம்பேக் வந்து ஜெயிச்சு ரொம்ப ஏன்னா விராட் கோலி கடைசி மேட்ச் இல்லை. அவர் ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 வருஷம் ஆடுறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட இன்னும் ஃபிட்னஸ் இருக்கு. ஏன்னா நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லா ஃபிட்னஸ். அவர் இன்னும் 4 வருஷம் ஆடுறது வாய்ப்பு இருக்குண்ணா. அவர் இடத்த ஃபில் பண்ண பார்த்தீங்கன்னா சுமன் கில் இருந்து வாய்ப்பு இருக்குண்ணா. ஏன்னா அவர் கவர் டிரைவ் ஷாட்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு 100% அட்டாச் ஆகுது. ஆர்சிபி வந்து யார் வழிநடத்துவான் பாத்தீங்கன்னா பட்டிதார் தான் நல்லா. அவரே வந்து கேப்டனா வந்து பொறுப்பை கண்டினியூ பண்ணலாம். ஆமா, ஏன்னா அவங்க கடப்பாற டீம். ஏன்னா அப்படிப்பட்ட டீம் ஆகுது. யாரும் நெருங்க முடியல. உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட டீம் வந்து பாம்பேல இருந்து எல்லாமே வந்து தோத்து போயிட்டாங்க. நல்ல ஒரு கம்பேக் தான் அது. மேட்ச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. நாங்கள் பேக் டு பேக் நாங்கள் கப் அடிச்சிருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய மொமெண்ட் எங்களுக்கு. ஆஃப்டர் தோனி, ஆஃப்டர் ரோஹித் சர்மா, எங்களோட கேப்டன் ராப்பா ரஜத் பட்டிதார் எங்களுக்கு பேக் டு பேக் எங்களுக்கு வந்து ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது ப்ரோ. ஆமாம், டாடா ஐபிஎல் வரலாற்றில் 3வது டீம் நாங்கள் தான் பேக் டு பேக் அடிச்சிருக்கிறது. இது வந்து எங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் எங்களை வந்து கிண்டல் பண்ணவங்க, எங்களை வந்து நீங்கள் வந்து டீ கப்பு அப்படி இப்படின்னு வந்து எங்களை பேசினவங்க முன்னாடி நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து பேக் டு பேக் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் எங்களை எவ்வளோ கிண்டல் பண்ணுறவங்களாம் நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க. ஆனால் இன்னைக்கு ஆர்சிபி த பெஸ்ட் டீம் இன் டாடா ஐபிஎல்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க.
ஸோ தட்ஸ் அ கிரேட் மூமெண்ட் ஃபார் அஸ். இதுக்கப்புறம் விளையாட மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? ப்ரோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரூமர்ஸ் தான் ப்ரோ. எல்லாமே வந்து விராட் கோலி எடுக்கிற டிசிஷன் தான். அவர் விளையாடணும்னு நினைச்சா விளையாடலாம், அவர் போகணும்னு நினைச்சுனா போகலாம் ப்ரோ. அவர் இனிமே இருந்து அவர் பண்றதுக்கு வந்து அவர் எவ்வளவோ பண்ணி கொடுத்துட்டாரு. ஆர்சிபிக்கும் சரி, டீம் இந்தியாவுக்கும் சரி, அவர் எவ்வளவோ அவர் தனியாக நின்று அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. பட் ஆனால் ஆஸ் அ விராட் கோலி ஃபேன்ஸ் எங்களுக்கு வந்து அவர் டீம்ல இருக்கணும், அதுதான் எங்களுடைய வந்து விருப்பம். அவர் நிச்சயமா இருப்பாரு. அடுத்த வருஷமும் அவர் இருந்து எங்களுக்கு ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ் அவர் எங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு. அண்ட் 2027ல 50 ஓவர் வேர்ல்டு கப்பும் அவர் நிச்சயமா நம்மளுக்கு இந்தியாவுக்கு வாங்கி கொடுப்பாரு. இந்த சீசன் ஃபுல்லாவே அவர் தான் அதிக கேட்டீங்க ப்ரோ. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இட் வாஸ் அண்டர் ரேட்டட் இட் இஸ் அண்டர் ரேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. 36 வயசாகுது, ஆனா பாத்தீங்கன்னா அஸ் யங்ஸ்டர் மாதிரி அவர் வந்து போலிங் பண்ணாரு. இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் எல்லாமே கலக்கிட்டாரு ப்ரோ. ஆனா அவர் இந்த சீசன்ல மச்சாவா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்தியன் டீம்ல வந்து கொடுக்கல, இப்போ ஆப்கானிஸ்தான் கூட விளையாடுறாங்க, அதுல கொடுக்கல, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவர் அதிக விக்கெட் டேக்கர், 2வது ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், எப்படி பாக்குறீங்க? இது வந்து எங்களுக்கு ஒரு கஷ்டமான மூமெண்டா தான் இருக்குது. இருந்தாலும் கூட இன்னும் அப்கமிங் சீரீஸ்லாம் நம்மளுக்கு வர இருக்குது. ஸோ செலக்டர்ஸ் பிசிசிஐ இது கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். புவியை நம்ம டீம்ல வச்சிருக்கிறது இட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ் டு டீம் இந்தியா. ஸோ நிச்சயமா இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஐபிஎல் ஃபைனல்ஸோட பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் நிச்சயமா பிசிசிஐ செலக்டர்ஸ் தே வில் கன்சிடர் த பிளேஸ் ஃபார் புவி இன் டீம் இந்தியா. இதே டீம் கரெக்டா இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல வேற சேஞ்ச் பண்ணணும்? சேஞ்சஸே வேணாம் ப்ரோ. எந்த பிளேயர்ஸும் நாங்கள் வந்து கொடுக்கவும் விரும்பல, நாங்கள் வாங்கவும் விரும்பல, எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் வேணாம். ஷெப்பர்ட் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆனா இந்த சீசன் அவர் அவ்வளவா பண்ணல. ஆமா, ஷெப்பர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு தான். லாஸ்ட் சீசன் அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக பிரம்மாண்டமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. பட் ஆனால் இந்த சீசன் அவர் பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணல தான். ஆனாலும் எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் அன்லீஷ் பண்ண வேண்டிய நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜார்டன் காக்ஸ் இருக்காரு. நம்மளுடைய அன்கேப் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட மங்கேஷ் யாதவ் இஸ் வெரி குட் ஆல்ரவுண்டர். அவர் கூட நாங்கள் வந்து இந்த வருஷம் நாங்கள் யூஸ் பண்ணல. ஸ்வப்னில் சிங்கை நாங்கள் யூஸ் பண்ணல. ஸோ எங்கள் டீமுக்கு தேவையான எல்லா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பிளேயர்ஸும் எங்களுக்கு இருக்காங்க ப்ரோ.